بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون. وقال تعالى أيضا: لا أقسم بهذا البلد وأنت حل بهذا البلد ووالد وما ولد. صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை பின்துயர்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தப தாபிஈன்கள், இறைநேசர்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், கியாமத் நாள் வரைக்கும் வரப்போகின்ற முஸ்லிமான முஃமினான ஆண்கள், பெண்கள் அத்துணை பேர் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தும் உண்டாவதாக. ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் அல்லாஹ் ஒருவனை மாத்திரம் அஞ்சி பயந்து தக்வா செய்து வாழுமாறு முதலாவதாக எனக்கும் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய கரங்களில் ஒரு கண்ணியமான, ஒரு மதிப்புக்குரிய, ஒரு பொக்கிஷமான ஒரு பாக்கியத்தை தந்திருக்கின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சத்தியம் பண்ணி பேசும் பொழுது அவனுடைய சத்தியம் மகத்தானது, அவனுடைய சத்தியம் மேலானது, அவனுடைய சத்தியம் கண்ணியமானது. அந்த அல்லாஹ்வுடைய சத்தியமும் ஒரு கண்ணியமான, மேலான, பெருமதியான ஒரு வஸ்துவை கொண்டுதான் அல்லாஹ் சத்தியம் செய்கின்றான். ஆரம்பத்தில் ஓதின ஆயத்தை போன்று அல்லாஹ் அவனுடைய சத்தியத்திற்காக மக்கமா நகரை தெரிவு செய்திருக்கின்றான். அவனுடைய சத்தியத்திற்காக வானத்தை தெரிவு செய்திருக்கின்றான். அவனுடைய சத்தியத்திற்காக பூமியை தெரிவு செய்திருக்கின்றான்.
அவனுடைய சத்தியத்திற்காக துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 இரவுகளை தெரிவு செய்திருக்கின்றான். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதை போன்றுதான் ஒரு தகப்பனையும் ஒரு பிள்ளையையும் அவனுடைய சத்தியத்திற்காக தெரிவு செய்திருக்கின்றான். லா உக்ஸிமு பிஹாதல் பலத், மக்கா நகரத்தின் மீது சத்தியமாக, வ அன்த ஹில்லும் பிஹாதல் பலத் வ வாலிதின் வ மா வலத். ஒரு தகப்பன் ஒரு புள்ள, கண்ணியமானவர்களே, ஒரு தகப்பன் மீதும் ஒரு புள்ளன் மீதும் அல்லாஹ் சத்தியம் செய்கின்றான். பெற்றார்கள் என்பது கண்ணியமானவர்கள், மதிக்கப்பட வேண்டியவர்கள். குழந்தைகள் என்பது சரியான முறையில் தர்பியத் செய்யப்பட வேண்டியவர்கள். இந்த குழந்தை பாக்கியம் என்பது இது ஒரு கண்ணியமான பாக்கியம், இது ஒரு மேலான பாக்கியம். அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து கிடைத்த ஒரு அமானிதம். இமாமுனா கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லும் பொழுது அஸ்ஸபியு அமானா, குழந்தை பாக்கியம் என்பது தாய்க்கும் தகப்பனுக்கும் கிடைத்த ஆகப்பெரிய சொத்து, அமானிதம் என்பதாக சொல்லுவார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த குழந்தை பாக்கியத்திற்காக, இந்த குழந்தை பாக்கியம் எண்ணில் 190% கேட்காம கிடைச்ச பாக்கியம். 190% கேட்காம கிடைச்ச பாக்கியம். கண்ணியமானவர்களே, இந்த பாக்கியம் இல்லாமல் எம்மில் பலர் தவிக்கக்கூடிய அழக்கூடிய காட்சிகள் நாம் பலரை பார்த்திருப்போம். எம்முடைய ஊரில் இருப்பார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இன்னும் சிலர் அழுதலுக்கு பின்னால், அல்லாஹ்விடத்தில் அழுதலுக்கு பின்னால் கிடைத்த பாக்கியமாக இருக்கும். ஒரு கணம் உள்ளத்தில் கையை வைத்து சிந்திப்போம், எனக்கு தந்திருக்கக்கூடிய குழந்தை பாக்கியம் கேட்டு கிடைச்சதா, கேட்காம அல்லாஹ் தந்ததா? அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 83 அல்லது 86 ஆண்டுகள் குழந்தை பாக்கியத்திற்காக அழுதார்கள். குழந்தை பாக்கியத்திற்காக அழுதார்கள், சபம் இருந்தார்கள். யா அல்லாஹ், நானும் கிழவனாகிட்டேன், மனைவியும் கிழவியாகிட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்காதா? கண்ணியமானவர்களே, ஒரு குழந்தை பாக்கியம் என்பது ஒரு தாயுடைய, ஒரு தகப்பனுடைய ஆகப்பெரிய கண்ணியம். அது இல்லாத மக்கள் கேட்பாங்க, கல்யாணம் முடிச்சு 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் இன்னும் புள்ளில்லையான்னு கேட்பாங்க. அடுத்த மகனுக்கு திருமணம் பேசும் பொழுது அந்த வீட்டுல பேசுகிறது ஒரு கேள்விக்குறியாக மாறும். கண்ணியமான சகோதரர்களே, 83 அல்லது 86 ஆண்டுகளுக்கு பின்னால கிடைச்ச குழந்தை எப்படி தர்பியத் செய்தார்கள்? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 59 ஆண்டுகள் குழந்தை பாக்கியத்திற்காக அழுதார்கள். நபிமார்களை அல்லாஹ் அழ வைத்தார். ஏண்டா, குழந்தை பாக்கியம் சாதாரண பாக்கியம் அல்ல. நானும் நீங்களும் இந்த முஸ்லிம் சமூகம் புல்லு விளக்கியமாறு வளர்ந்து கொண்டிருக்கிறோம். புல்லு வளரமாய் குழந்தைகள் வளர்கிறார்கள். பெருமை தெரியாது. புல்ல பாக்கியம் என்ற ஒரு கண்ணியர், அது ஒரு பெரும் பரம்பரையை உருவாக்கும். நிரந்தரமான கபருடைய அதன் பெரிய பொக்கிஷம். நாம் மௌத்தாகுவோம், ஆனால் சாலிதான குழந்தையை விட்டு பிரிந்திருந்தால் அது துவா கேட்கும் பொழுதெல்லாம் கபரு வெளிச்சமாகும். கண்ணியமான சகோதரர்களே, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய உறவு முறை மஸ்ஜிதுல் அக்ஸாவில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? கண்ணியமானவர்களே, நபிமார்களுடைய சம்பவம் சொல்லுகின்றேன்.
நபிமார்கள் சம்பவம் சொல்லப்படும் அளவுக்கு அல்லாஹ் அழைத்து கொடுத்த பாக்கியம். அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கண்காணிக்கும் பொறுப்பை எடுத்திருந்தார்கள். ஏண்டா அது ஒரு உறவு முறையை சேர்ந்த பெண். காலம் காலமாக அவர் மாத்திரம் போவாரு, தேவைக்காக தேவையான முழுதையை ஒப்படைப்பார், திரும்பி வருவார். ஆனால் ஒரு தினம் கண்ணியமான சகோதரர்களே, அவர் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் அந்த பெண் இருக்கக்கூடிய அறைக்குள்ளால் நுழையும் பொழுது ஒரு வித்தியாசமான காட்சி. கோபப்படுகிறார்கள். கோபப்பட்ட மாதிரி ஒரு கேள்வி, கவலை அடைகிறார்கள். என்னை தவிர இந்த அறைக்குள்ள யாருக்கும் நுழைய முடியாது. ஆனால் உடைய கரத்தில் இருக்கக்கூடிய திராட்சை எங்கிருந்து வந்தது? அண்ணா லகிஹாதா எங்கிருந்து வந்தது? கண்ணியமானவர்களே, 14 வயசுக்குள்ள சொன்ன வார்த்தையை பார்க்க பீரியட் இருக்கக்கூடிய பெண் 11ஆம் தரம் அல்லது 10ஆம் தரத்தில் படிக்கக்கூடிய பெண்ணுடைய வார்த்தையை பாருங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் திடுக்கத்தோடு கேட்டார்கள், என்ன தவிர ஒன்ன கண்காணிக்க யார் வருகிறார்? அண்ணா லகிஹாதா அந்த திராட்சை எங்கிருந்து வந்தது? சொல்லென்று பதில் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய புறத்தில இருந்து 14 வயசுக்குள்ள யாருமே இல்லாத இடத்துல அல்லாஹ்வுடைய சொர்க்கத்து கல். உலமாக்கள் எழுதுகிறார்கள், அந்த திராட்சை அந்த சீசனுக்குரிய பலன் அல்ல, மார்க்கத்திலேயும் இல்ல, பஜாரிலேயும் இல்ல, அந்த நாட்டிலேயே இல்லை. அல்லாஹ் 14 வயசுக்குள்ள அல்லாஹ்வுடைய தர்பாரிலிருந்து சொர்க்கத்தில இருந்து திராட்சையை இறக்கினார் என்றால் இந்த ஜக்கரியா என்ற கிழவனுக்கும் வயோதிகனுக்கும் என்னுடைய மனைவிக்கும் அவர் கிளவியாகிவிட்டால் 59 ஆண்டுகள். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு பெண்ணுடைய தக்வா, ஒரு குழந்தை வளர்ப்பு ஒரு ஜக்கரியாவுக்கு படிப்பினையாக மாறிச்சு. அதே இடத்திலிருந்து கேட்டார்கள், ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பா, யா அல்லாஹ் என்னுடைய இரட்சகனே. قال هنالك دعا زكريا ربه قال رب هب لي يا الله நீ எனக்கு ஒரு புள்ள பாக்கியம் தரணும். புறத்துல இருந்து கண்ணியமான சகோதரர்களே, அழுதவர்களாக கேட்டார்கள். ஒரு மனிதனுக்கு உனக்கு எந்த துணையும் இல்லாமல் ஒரு திராட்சை பல துணையை கொடுக்க முடியுமாக இருந்தால் இந்த ஜக்கரியா உன்னுடைய நபி 59 ஆண்டுகளாக கேட்கிறேன், யா அல்லாஹ் மனைவியோ கிழவி, நானோ கிழவன். கண்ணியமான சகோதரர்களே, அழுத அழுகைக்கு பின்னால் அல்லாஹ் பதில் சொன்னான். யா ஜக்கரியா இன்னா நுபஷ்ஷிருக பிகுலாம், இதோ உமக்குரிய குழந்தை எம்மிடத்தில் ஏற்பாடாகிவிட்டது, நன்மாராய். சுப்ஹானல்லாஹ். யா ஜக்கரியா இன்னா நுபஷ்ஷிருக பிகுலாம் இஸ்முஹு யஹ்யா, நானே பெயர் வைத்திருக்கிறேன், இதற்கு முன்னால் அந்த பெயர் வைக்கப்படவில்லை. இஸ்முஹு யஹ்யா லம் நஜ்அல் லஹு மின் கப்ல் சபியா. கண்ணியமானவர்களே, இதுக்கு முன்னால் பெயர் வைக்கப்படாத ஒரு குழந்தையை நான் உமக்காக ஏற்பாடு செய்திருக்கிறேன். அல்லாஹ் அக்பர். கண்ணியமானவர்களே, இந்த துஆ ஒரு சாலிகான புள்ள பாக்கியத்துக்கு பின்னால. அதனால் கண்ணியமான சகோதரர்களே, புள்ள பாக்கியம், குழந்தை செல்வம் நம்முடைய கரத்தில் அல்லாஹ் தந்திருக்கிறான் என்றால் அது எப்படி வளர்ப்போம்?
83 அல்லது 86 ஆண்டுகளுக்கு பின்னால் கிடைத்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பலப்படுத்தினார்கள், வளர்த்தார்கள். சகோதரர்களே, அவரோ வயோதிபம் அடைந்திருக்கும் கால பகுதி அது. அல்லாஹ்வுடைய கட்டளை அந்த வாவ கட்டோனும் சகோதரர்களே தன்னுடைய சின்ன குழந்தை இஸ்மாயில அழைச்சிட்டு போனாங்க கைவேலக்காக. இஸ்மாயில பாதித்தாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அந்த இஸ்மாயிலால கைவேலை செய்ய முடியாது. ஆனால் திங்க் பண்ணினாங்க, பின்னால இந்த இஸ்மாயில் சமூக பணியாளராக வரும். அவர் தன் தகப்பன் இருந்து படிப்போதும் நான் எப்படி சமூக பணி செய்தேன், நான் எப்படி அல்லாஹ்வை அடைஞ்சிருக்கிறேன், எனக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் இருக்கிற தொடர்பு என்ன? சகோதரர்களே, ஒவ்வொரு பிள்ளையும் என்னையும் உங்களையும் பார்க்குது. அது பிறக்கும் பொழுது அதனுடைய கல்வியில் எந்த வேலையும் பதியப்படல, எந்த வார்த்தையும் இல்லை. அவருடைய உள்ளம் பஞ்சு போல இருந்துச்சு. எந்த போட்டோவும் இல்லை, எந்த பிக்சருமே இல்லை. அப்படியான ஒரு புள்ள ஒரு தாயையும் தகப்பனையும் ஆரம்பமாக பார்த்து தாய் என்றும் உண்மை என்றும் வாப்பவர்கள் அப்படி என்றும் பேசுது என்றா என்னையும் உங்களுக்கு பார்க்கலையா? கண்ணியமான சோழர்களே, இந்த உள்ள பாக்கியம், இந்த குழந்தை பாக்கியம் என்னையும் உங்களையும் வச்சுதான் அல்லாஹ் பார்க்கிறார். சகோதரர்களே, அதனால இஸ்மாயில கைக்கு தாழ பிடிச்சிட்டு போனாங்க பணிக்காக. நானும் நீங்களும் எங்க எத்தனையோ பிள்ளைகள் இன்றைக்கு திருமண வயதுக்கு வந்துட்டு எப்பயாவது ஒரு தடவை அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு கையை பிடிச்சிட்டு வந்து எனக்கு பக்கத்தில் இருந்து தொலை வச்சிருக்கிறேனா? ஹஸ்ரத் புள்ள கிளறத்தில் எப்படி இருந்தாலும் நானே இன்னும் வரலே பள்ளிக்கு. அல்லாஹ் ஒரு ஜும்மாவுக்கு வரக்கூடிய சகோதரர்கள், 2 பெருநாளுக்கு வரக்கூடிய சகோதரர்கள், வருடத்துல ஒரு தடவை ரூல் இல்லாம முடிவெட்டும் செலாத்தண்ட வருவது அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமான சகோதரர்களே, இப்படியாக பெற்றார்களை ஒரு புள்ள பார்த்து வளரது என்றால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த புள்ளனுடைய ஈமான், அந்த புள்ளனுடைய தக்வா எப்படியாக இருக்கும்? சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தகப்பன்ற சுபம் இல்லை என்றால் புள்ளேட்ட நுகர்வதாக அல்லாஹ் பாதுகாக்கும். தகப்பன் குரான பிறக்கவில்லை என்றால் புள்ள பாட பிறக்கும். தாய்க்க ஈமான் இல்லை என்றால் புள்ளேட்ட பாடம் உருவாகும். சகோதரர்களே, நானும் நீங்களும் எதிர்த்த மனைவி எனக்குரிய மனைவியா, இந்த பிள்ளைகளுக்குரிய மனைவியா? அல்லாஹ் அக்பர். ஒரு சம்பவம் ஞாபகம் வருவது, ஒரு ஹஸ்ரத் சொன்னாரு, கொழும்பை சேர்ந்த ஒரு பெரிய கோடீஸ்வரர் அவருடைய மகனுடைய திருமணத்தை பெரும் ஒரு ஹோல்ல ஏற்பாடு செய்திருக்கிறார். ஓடோடி வந்து பள்ளி ஹஸ்ரத்தை சொன்னாரு, ஹஸ்ரத் இத்தனையாம் தகுதி இந்த மகனுடைய திருமணம் வெட்டிங் ஏற்பாடு செய்யப்பட்டீங்க, உங்களோட கரத்தார நிக்கா செஞ்சு வைக்கணும். அல்லாஹ் அக்பர். பள்ளி ஹஸ்ரத் சொன்னாரு, ஹாஜியார் பள்ளி செக்ரட்டரி அவர், ஹாஜியார் இந்த சமூகத்துடைய திருமணம் அதே தேவையாக இருக்குது, என்னால வர முடியாது. கண்ணியமான சகோதரர்களே, அந்த நிகழ்ச்சி ஒரு சில இடங்கள்ல வித்தியாசமாக நடக்கும். அப்படி பள்ளி ஹஸ்ரத் சொன்னாரா வித்தியாசமாக நடக்கும். அந்த ஹாஜியா உடனே கோல் பண்ணி ஹோட்டலுக்கு சொன்னாரு, கோலுக்கு சொன்னாரு, அந்த டேட்டை மாற்றணும். வீட்டாருக்கு சொன்னாரு, அந்த திகதியில திருமணம் எடுக்க முடியாது. பள்ளி ஹஸ்ரத் பெரும் திடுக்கத்துல கேட்டார், ஹாஜியா என்ன? அவர் சொன்னாரு, இந்த மகனுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை உணவுல பிறக்கும். இன்றைக்கு எனக்கு இன்னொரு ஹஸ்ரத்தை கையால ரெஜிஸ்டர் செஞ்சு சேரும், அவனும் அதைத்தான் பலவு பண்ணுவான் என்றார். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால தெரிவு செஞ்ச மனைவிக்கு சிவனிதான், தெரிவு செஞ்ச மனைவி குர்ஆன் எழுதுறாரா, ஏக இன்பத்துக்காக மாத்திரம் திருமணம் செஞ்சிருக்கிறது என்றால் அல்லாஹ் பாதுகாப்போம், அந்த புள்ள சொர்க்கத்துக்கு தடையாக மாறும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று
இந்த மகரிபுடைய நேரம் என்று சொல்றது ஆக முக்கியமான நேரம், இஸ்லாமியர்களுக்காக தரப்பட்ட பெஸ்டான நேரம். என்றால் ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது, அந்த நேரம் தான் மலாய்க்காவார்கள் தேர் மாறுவார்கள். காலையில வந்தவங்க மாலை நேர டியூட்டியை முடிச்சுட்டு அவங்க வானநேரத்துக்கு போறாங்க. வானநேரத்துல இருந்து நைட் டியூட்டிக்காக அந்த மலாய்க்காவார் அந்த நேரத்துலதான் வாராங்க. கண்ணியமான சகோதரர்களே, என்ன கவலை தெரியுமா? அந்த நேரத்தை பத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க. அந்த மகரிபுடைய நேரம் பிள்ளையோட கையில குர்ஆன கொடுத்து வாக்கியா ஓதப்பா, மனைவி வாக்கியா ஓத சொல்லி நானும் வாக்கியா ஓதினா என்னோட குடும்பம் எப்படி செழிப்பான குடும்பமாக மாறும். கண்ணியமான சகோதரர்களே, நானும் நீங்களும் ஏதோ ஒரு நவீன உலகத்துடைய ஒரு சில படிப்புகள், ஒரு சில அறிவுகள் இன்னைக்கு நம்ம நுழைச்சுக்குள்ளால வந்திருக்குது. சம்பாதிச்சா மாத்திரம் வாழலாம் இல்ல சகோதரர்களே, நானும் நீங்களும் பலர் கண்ணியமாக வாழ வேண்டியவர்கள் தொலைத்து இன்னைக்கு கபலுக்கு போறோம். அல்லாஹ் அக்பர். கண்ணியமான சகோதரர்களே, அதனால என பிள்ளைகளுடைய கரத்துல சூரத்தில் வாக்கியா ஓட சொல்லுவோம். அந்த சூரத்தில் வாக்கியா என்னோட வாழ்க்கையோட ரோகங்களை மாற்றும், இருக்கிற முதல மாற்றும், குவாலிபிகேஷன் ஒரு வாழ்க்கையாக தரும். கண்ணியமான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபீ குல்லி லைலத்தின், ஒவ்வொரு இரவு சூரத்துல் பக்ரா ஓதப்பட்டா லன் துஸிக்கு ஃபாத்தத்துன் அபதா, அந்த வீட்டை வறுமை கட்டாது என்றாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஓதுவோமா இல்லையா? முதலாவது கேள்வி. அந்த நேரம் தான் எத்தனையோ நாடகங்கள் எங்களோட வீட்டில் அரங்கேறும், எத்தனையோ பதங்கள் அல்லாஹ் பாதுகாப்போம், எத்தனையோ நிகழ்ச்சிகள். கண்ணியமானவர்களே, எங்களோட மனைவி அவரும் மரக்கறி வெட்டி அந்த டிவிக்கு முன்னால ஏன் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் செய்து டிவியை பார்க்கிறாங்க. ஏன் மகன் அவன் குர்ஆன் ஓதி அவன் இன்னும் அவன் கரத்தில் இருக்கிற போனை பார்த்து அவனுக்கும் டிவி முன்னால, அவனும் டிவிக்கு முன்னால. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தகப்பன் வேலையில இருந்து வந்து வீட்டா பார்க்கிறாரு, ஆஹா எல்லாரும் கபாவுக்கு முன்னால சிரிச்சுட்டு போறாரு. கண்ணியமான சகோதரர்களே, ஒரு தகப்பனுக்கு இந்த தகப்பன் தகுதியானவர்களாக நீங்க யோசிங்க. இந்த தகப்பன் ஒரு தகப்பனுக்கு தகுதியானவரா? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குடும்பம் இன்றைக்கு விபச்சாரத்துக்குள்ளால், வீட்டுக்குள்ளால் விபச்சாரம் நடக்குது. கண்ணியமான சகோதரர்களே, பதம் என்ற பெயர்ல, மியூசிக் என்ற பெயர்ல, நாடகம் என்ற பெயர்ல வீட்டில் அரங்கேறப்படுவது. மனைவி பார்த்து ரசிக்கிறார், இன்னொரு ஆணை, வயதுக்கு வந்த பெண் இன்னொரு ஆணை பார்க்கிறார். பிள்ளைகள் அதை பார்த்து வளருது. கண்ணியமானவர்களே, ஈமானுடைய குடும்பமா? சில மக்கள் வீடு ஓப்பனுக்காக பள்ளி ஹஸ்ரத்தையும் வர சொல்லுறாரு. வீட்டுக்குள்ளார கால வச்சா அங்க பெரும் டிஜிட்டல் டிவி. கண்ணியமான சகோதரர்களே, எங்கட மக்கள் இன்றைக்கு 2020க்கு முன்னால அங்க டிவிக்கு முன்னால கிரிக்கெட் பார்க்கிறாங்க. கேட்டா சொல்லுவாங்க, ஹஸ்ரத் அது வெறும் கிரிக்கெட் தானே, ஒரு வெறும் போலம் தானே. இல்ல சகோதரர்களே, யஹூதிகளுடைய திட்டம். அந்த இடத்துல சில கட்டங்கள்ல எல்லாரும் பார்த்துட்டீங்க, அந்த ஒரு ஸ்டேஜ்ல ஒரு சில பெண்கள் வந்து ஆடுவாங்க. அது பெண்களா அல்லது கோலிக்கவான்னு கேள்வியாய். சகோதரர்களே, என்னோட அலங்காரம், என்னோட பயங்கரம் பார்க்க முடியாது. அவரோட உடுப்புகளோட பெண் குழந்தைகள் பார்த்தது என்றா? கண்ணியமான சகோதரர்களே, என்ன வாழ்க்கை? நான் தகப்பனுக்கு தகுதியா? என்ற மனைவி ஒரு தாய்க்கு தகுதியா? கண்ணியமான சகோதரர்களே, இந்த டிவி உருவாக்கக்கூடியது இரண்டாவது. முதலாவது மகனுடைய நேரத்தை நாசமாக்குது. இரண்டாவது சகோதரர்களே, திருட்டு தன்மை கனவை எங்களுக்கு பழக்குது. அந்த நாடகத்துடைய ஒரு சில காட்சிகள் திருட்டு தன்மை உருவாக்குது. தகப்பன் பொப்பட்ல இருந்து தாயுடைய நகைகள் எல்லாம் திருடப்படுவது. யாரு திருடன்,
வீட்டுடைய மகன். அல்லாஹ் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ஒரு டிவி, அந்த ஒரு நாடகம், அந்த ஒரு பிக்சர், அந்த ஒரு வீடியோ குழந்தைய வீட்டில நாசமாக்குது. இஸ்லாம் சொல்லுது களவெடுத்தா கையில வெட்ட என்று. எத்தனையோ சகோதரர் கை வெட்டப்பட வேண்டியவர்களாக வாடுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்கும். மூணாவது சகோதரர்களே, அந்த நிகழ்ச்சிகள், அந்த தீர்வுடைய நிகழ்ச்சிகள் கொலையை உருவாக்குது. மகன் தன்னுடைய கரத்தால தகப்பன கொல்ற காலமாக இருக்கிறது. தன்னுடைய சகோதரனை கொல்லக்கூடிய காலம். வீட்டில இந்த கரத்தால வளர்ந்த மகன் இன்னைக்கு பாடசாலையில ஆசிரியருடைய கண்ணத்தில் அறையில காலம். ஆசிரியருடைய முகத்தில அதிபருடைய முகத்தில கொண்டு எரியக்கூடிய காலம். சகோதரர்களே, செஞ்சவர்கள் பலர் உட்கார்ந்திருப்பார்கள். அல்லாஹ் பாதுகாக்கும். இஸ்திக்பார் செய்வோம், தௌபா செய்வோம். சகோதரர்களே, அந்த நிகழ்ச்சிகள் உள்ளத்துல கோபத்தை உண்டாக்குது. சகோதரர் கொஞ்சம் ஒரு சில வார்த்தைகள் கூட பேசினா அவசரமாக அடுக்கி போறோம். கண்ணியமான சகோதரர்களே, வீட்டில பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனை, கோபத்தை உருவாக்கக்கூடிய ஆக பெரிய முசீபத் டிவி. சகோதரர்களே, அல்ல வீட்டில் இருந்து இல்லாமலாக்கணும். நாலாவது விபச்சாரம். கண்ணியமான சகோதரர்களே, பெண் குழந்தைகள் ஆண்களை பார்த்து பார்த்து அவர்களுடைய கள்ள காதலுக்கு பழகிக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பு. சகோதரர்களே, அது கள்ள காதல் நாம் பேர் சொல்லுவோம். ஏண்டா வளர்ந்து வரக்கூடிய அந்த பெண்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும். அவர்கள் அந்த தீர்வுக்கு முன்னால் இருந்து உணர்வுகள் சீரழிவு. இஸ்லாம் பறிக்கப்படுவது. கண்ணியமானவர்களே, பெற்றார்களுடைய இரக்கத்தோட திருமணம் செய்யக்கூடிய எத்தனையோ மக்கள் இதை போற்றுறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால கண்ணியமான சகோதரர்களே, நீண்ட தலைப்பாக இருக்குது, டைமும் முடிஞ்சிட்டு. சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால வீட்டில் இருந்து இந்த டிவி என்றதை இல்லாமலாக்கும். பிள்ளைகளுடைய போன் கையில போனை கொடுத்து இருந்தா கண்காணிப்போம். கண்ணியமான சகோதரர்களே, நபிமார்கள் அழுது கிடைச்ச குழந்தை பாக்கியம் நாங்க எல்லாம் எடுத்திருக்கிறோம். இந்த குழந்தைகளை நாங்க வளர்க்கணும், கருவிய செய்யணும். இன்னைக்கு பெண் குழந்தைகள் இந்த பள்ளிக்கு முன்னால இருக்கலாம், அல்லது பாதையில் இருக்கலாம், எங்கெங்கேயோ அவர்கள் பெண் குழந்தைகள். கண்ணியமான சகோதரர்களே, உள்ளாத ஆடைகள் இல்லாம நடமாடுகிறார்கள். கேட்டா சொல்லுகிறார்கள் இன்னும் வயசுக்கு வரல என்று. அல்லாஹ் பாதுகாப்பான். முழங்காலுக்கு மேலான ஒரு ஆணுடைய ஆவணத்தை சொல்ல வேண்டியது. கண்ணியமான சகோதரர்களே, பெண்கள் அந்த கழித்தல் இல்லாம தடமாறுகிறார்கள், நடமாடுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒவ்வொரு தகப்பனும் ஒவ்வொரு தாயும் இந்த ஒரு பாவத்தை கபூர்ல சுமக்கணும். கண்ணியமான சகோதரர்களே, அதனால சொல்லப்பட்ட விஷயங்களை நாங்க வீட்டுல மனைவிட்ட சொல்லுவோம். அந்த ஒரு டிவி இல்லாமலா வாட. அது யஹூதிகளுடைய திட்டம். வீட்டுல மகரிபுக்கு பின்னால சூரத்துல் வாக்கியாவை கொண்டு வருவோம். அது வாழ்க்கையுடைய பெரிய வரக்கத்தாக இருக்குது. கண்ணியமான சகோதரர்களே, அதனால் பேசப்பட்ட விஷயங்களை வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எம் அனைவருக்கும் தருவானாக. யா அல்லாஹ், என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், பெற்றாருடைய பாவத்தை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், கபராருடைய பாவத்தை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், தரப்பட்ட குழந்தை செல்வத்தை யா அல்லாஹ் நல்ல முறையில் பயன்படுத்தி உன்னிடத்தில இஸ்திக்ஃபாரையும் உன்னிடத்தில துஆவையும் பெற்று தரக்கூடிய நல்ல குழந்தை செல்வங்களாக நம்முடைய குழந்தை செல்வங்களாக நீ ஆக்கி தருவாயாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.